இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்திலையும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலையும் மேட்சிங் பார்க்குறோம். அந்த மேட்சிங் பார்க்குறப்போ இருவருடைய 3ஆம் அதிபதிகளும் நல்ல நிலைமையில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, வீரியஸ்தானம் அப்படிங்கிறது இந்த 3ஆம் பாவம். இப்போ ஒரு ஜாதகத்துல 3ஆம் பாவம் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டு ஒருத்தருக்கு நல்லா இருந்தாலும் பிரச்சனை, 2 பேருக்கும் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை. அப்போ முக்கியமா பார்க்க வேண்டியது 3ஆம் பாவம் ஒரு ஆணுடைய ஜாதகத்திலும் பெண்ணுடைய ஜாதகத்திலும் பாதிப்படைக்காமல் இருக்க வேண்டும். அப்படி பாதிக்கப்படாமல் இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை தடுமாற்றம் இல்லாமல் போகும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப 3ஆம் பாவம் இருவர் ஜாதகத்திலும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். இவர்களுக்கு வீடு கொடுத்தவரும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். தாரம் கொடுத்தவர்களும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் தாம்பத்தியம்ங்கிறது ஒரு ரதம் மாதிரி போயிட்டே இருக்கும்.